இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கியது என்பது பழங்கால தமிழர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான சான்று என தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இரும்பினுடைய பயன்பாடும் அதனுடைய தொன்மையும் இப்போ ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கே இருக்கும். தொடர்ச்சியாகவே நம்ம அகழாய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உலகளவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தொடர்ச்சியாக பழங்கற்காலம், நுண்கற்காலம் இது போன்ற பல காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது குறித்தான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது வழக்கம். அகழாய்வை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், அதுவும் இந்தியாவில் பொறுத்தவரையில், குறிப்பாக தென்னிந்தியா, மிகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்பொழுது வேளாண்மை தொடங்கியது என்று ஒரு கேள்வியை முன்வைத்து நாம் அகழாய்வை பல நேரங்களில் செய்து வருகிறோம். எப்பொழுது வேளாண்மை வரும் என்றால் அதற்குரிய வேளாண்மை கருவிகள் செய்யும் பொழுது. வேளாண்மை கருவிகள் எப்படி செய்யப்படும் என்றால் அதற்கு இரும்பு முக்கியம். இப்படி பின்னோக்கி செல்லும் பொழுது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக இரும்பு தாதை பயன்படுத்தி உலகில் பல இடங்களில் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று ஆய்வு